எரஸ்து என்பவர் யாருன்னா பட்டணத்தினுடைய உக்ரானக்காரர், அதாவது இஸ் அ டைரக்டர், ஃபினான்ஷியல் டைரக்டர் அப்படின்னாங்க. இவருடைய பேரில் முன்னாடி ஒரு தடவை நம்ம பேசியிருக்கோம். இவருடைய பேரில் கொரிந்து பட்டணத்தில் ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்டில் என்ன செஞ்சுருக்கோம், இவருடைய பேர் வந்து வெங்கல பலகையில் எழுதி உள்ளே வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா, யாராவது ஒரு பொது ஊழியத்துக்கு வருவாங்கன்னா, பொது நல அதிகாரியாக வர வேண்டும் என்றால் அவர்களுடைய சொந்த செலவில் மக்களுடைய நலனுக்காக ஏதாவது ஒன்று செய்திருக்க வேண்டும். சொந்த செலவில், அரசாங்க செலவுலையோ இல்லாத அது என்னது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டெண்டர்லேயோ பணத்தை எடுத்து போடுறது கிடையாது. டெண்டரில் பணத்தை பிடிக்கிறது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு எம்பி ஆகணும்னா, ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா தான் சொந்த செலவில் கைப்பட ஏதாவது செய்திருந்தால் மட்டும் அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி வச்சாங்கன்னா நிறைய பேர் வரமாட்டாங்க நம்ம நாட்டில். எல்லா அதிகாரிகளும் சொந்த செலவில் என்னங்க இப்போவும் எல்லாரும் சொந்த செலவில் தான் பண்ணிட்டு இருக்கு. இல்லை, இப்போ வந்து அரசாங்கத்தை சொந்த செலவுக்கு பண்ணுறாங்கன்றான். இவங்க சொந்த செலவை எடுத்து மக்களுக்கு செய்தார்கள். ஆக எரஸ்துடைய பேரில் ஒரு பலகை இன்னும் இருக்கிறது. என்ன அது கண்டுபிடிக்கப்பட்டு அது இருக்கிறது. இப்படி தான் வந்து பொது நலத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த நாளில் கிறிஸ்தவர்கள் நல்ல பொது நல ஊழியக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள்.